வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். வ.உ. சிதம்பரனார் நினைவு தினம். முதல்வர், சபாநாயகர், புதிய நீதி கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. கார்த்திகை மாதம் துவங்கியதால் புதுவை எங்கும் அதிகாலையில் சரணகோஷம். 40 நாள் விரதத்தை துவக்கினர் பக்தர்கள். புதுவையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பொதுமக்களிடம் கருத்து கேட்பு. முக்கிய சந்திப்புகளில் நடத்தினர். இனி விரிவான செய்திகள். கப்பலோடிய தமிழன் வ.உ.சி.யின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோடிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு தினம் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி சட்டசபை எதிரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, சேர்மன் மதி, புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம் மற்றும் வ.உ.சி. இளைஞர் பேரவையினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கார்த்திகை மாதம் துவங்கியதை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை துவக்கினர். சாமியே சரணம் ஐயப்பா, இது போன்ற வார்த்தைகளை உச்சரிக்கும் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தின் போது மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர். இதன்படி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் துவங்கியதால் ஐயப்ப பக்தர்கள் கோவில்கள் மற்றும் அம்மன் கோவில்களில் மாலை அணிந்து தங்கள் விரதங்களை துவக்கினர். கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை துவங்கியதை முன்னிட்டு புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் சரண கோஷம் எழுந்துவிட்டது. ஐயப்ப பக்தர்களின் விரதம் துவங்கி இருப்பதால் நேரு வீதிகளில் உள்ள கடைகளில் ருத்ராட்ச மாலைகள், வேட்டி துண்டுகள் விற்பனை அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் மாலை போடாதவர்கள் இந்த வாரத்திற்குள் மாலை போட முடிவெடுத்து அதற்கான தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பொதுமக்களிடம் ஆலோசனை கேட்பதற்கான திட்ட ஆய்வு பணிகள் துவக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநில வாகன பதிவேட்டின்படி இங்கு 8.34 லட்சம் வாகனங்கள் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதுவையில் குடியேறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் வாகன எண்ணிக்கை அதிகமாகி போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டு சுமார் 60,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. வாகன எண்ணிக்கை அதிகரிப்பால் புதுவை நகர பகுதியில் சாலையில் செல்லும் வாகனங்களின் சராசரி வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் மட்டுமே. பொதுமக்கள் விருப்பத்துடன் பயன்படுத்தும் வகையில் புதுவையின் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை திட்டமிட்டு மேம்படுத்தி பாதுகாப்பு மிக்க எளிமையான பயணத்தை உறுதி செய்யும் வகையில் புதுவை அரசானது புதுவைக்கான எதிர்கால போக்குவரத்து திட்டத்திற்காக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சக நெறிமுறைகளின்படி முழுமையான ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளது. புதுவை அரசின் ஆணைப்படி டெல்லி ஒருங்கிணைந்த பல்நோக்கு போக்குவரத்து மாதிரி திட்ட அமைப்பு என்ற டெல்லி அரசு நிறுவனத்திடம் புதுவைக்கான முழுமையான போக்குவரத்து திட்ட ஆய்வுப் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் புதுவையில் நேற்று ஆய்வுப் பணியை தொடங்கியுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களை தேடி வரும் களப்பணியாளர்களிடம் தேவையான அனைத்து விவரங்களையும் தெரிவித்து முழுமையான போக்குவரத்து ஆய்வுப் பணியை மேற்கொள்ள ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். தூய்மை இந்தியா திட்டத்தின்படி தீவிர துப்புரவு பணியில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபட்டனர். புதுவை நகர மாவட்ட செயலாளர் மோகன் கமல் பிறந்தநாளை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் லட்சிய திட்டமான தூய்மை இந்தியாவிற்கு வலு சேர்க்கும் பொருட்டு புதுவை நகர பகுதி சின்னவாய்க்கால் மற்றும் தெருவினை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுவை மாநில பாஜக தலைவர் விஸ்வேஸ்வரன் எம்எல்ஏ தலைமையேற்றார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலை வகித்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். இதில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிறகு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேசிய கல்வி நாளையொட்டி அருமாத்தபுரம் அரசு பள்ளி மாணவ மாணவியர் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாள் தேசிய கல்வி நாள் பேரணி திருவிக அரசு பள்ளி அருமாத்தபுரம் பள்ளி மாணவர்கள் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி ஜிஎன் பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஊர்வலமாக சென்று வந்தனர். இப்பேரணியை தலைமை ஆசிரியர் ஜெயசெல்வி துவக்கி வைக்க அனைத்து ஆசிரியர்களும் கல்வி மேலாண்மை குழு உறுப்பினர் மாறன் கலந்து கொண்டனர்.
இதேபோல் சுல்தான்பேட்டை காகிதமில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி சமூக நலத்துறையால் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு 134 சைக்கிள்களை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் வழங்கினார். பள்ளியின் முதல்வர் ரத்னா ஞானசுந்தரி தலைமை வகித்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவில் ஊர் பிரமுகர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை. புதுவையில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை. பாரதிய ஜனதா கட்சியினர் மிக தீவிரம். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோடப்பாக்கம் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் நேருவின் 125வது பிறந்தநாள் விழா குழந்தைகள் நாள் விழாவாக பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நேருவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பள்ளியின் நிர்வாகி மற்றும் முதல்வர் அஞ்சலாட்சி வரவேற்க பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை தாங்கி இந்திய வளத்தை மேம்படுத்திய நேருவின் புகழை எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக கோனேரி ராமசாமி, கூடப்பாக்கம் அறங்காவலர் குழு தலைவர் ஹரிஹரி நமோ நாராயணன், செயலாளர் கஜேந்திரன், ஊர் பிரமுகர் கோபி மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் கண்ணபிரான் கலந்து கொண்டு மரக்கன்று நட்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் குப்புசாமி, ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் சவுந்தரராஜன், அமேந்திரன் செய்திருந்தனர். ஐயங்குட்டிப்பாளையம் அரசு தொடக்க பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சேதா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கலியபெருமாள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. சேவா சங்க தலைவர் ராமகிருஷ்ண சிங், பள்ளியின் கல்வி ஆலோசகர் சிவசங்கரமணியன், பொருளாளர் குப்புசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர் ஜாஸ்மின் தங்கலல்லி வரவேற்றார். குழந்தைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் மாறுவேட போட்டியும் பேச்சு போட்டியும் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை கிருஷ்ணா நகரில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆறுதல் கூறினார். புதுவை கிருஷ்ணா நகர் 12வது வீதியை சேர்ந்தவர் ராம்குமார். நேற்று மாலை இவரது குடிசை வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. தீ மலமளவென பிடித்து எரிந்ததால் வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடினர். இது பற்றி புதுவை தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிலைய அதிகாரி சுரேஷ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் வீடு முழுவதும் எரிந்து மிக்சி, கிரைண்டர், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் கருகின. சேத மதிப்பு ரூபாய் 40,000 இருக்கும். இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுவைக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்கும் என்று முதல்வர் ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 3 கால போராட்டம் முடிவுக்கு வந்து 1600 பேருக்கு மேல் மீண்டும் பணி வழங்கியதையொட்டி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் முதல்வர் ரங்கசாமிக்கு பாராட்டு மற்றும் விருது வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நேற்று மாலை நடந்தது. சபாநாயகர் சபாபதி தலைமை தாங்கினார். கூட்டமைப்பு தலைவர் சரவணன் வரவேற்றார். எம்எல்ஏக்கள் பாலன், ஜெயபால், சேர்மன் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதல்வர் ரங்கசாமிக்கு கூட்டமைப்பு சார்பில் ஆளுயர மாலை அணிவித்து வாழும் புரட்சியாளர் விருது வழங்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுவையில் நிறைய சங்கடங்கள் இருக்கிறது. புதிய பணியிடங்களை உருவாக்க கூட மத்திய அரசுக்கு அனுப்பி அனுமதி பெற வேண்டியுள்ளது. மக்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி தர அரசுக்கு அதிகாரம் வேண்டும். நம்மை நாம் அதிகாரத்தோடு ஆளும் போதுதான் நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அதற்கு நமக்கு முழு அதிகாரம் வேண்டும். மாநில அந்தஸ்து தான் அதற்கு தீர்வு. சிலர் சிறப்பு மாநில அந்தஸ்து தேவை என கூறுகிறார்கள். கிடைக்காததை தான் அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் பதவியில் இருந்தபோது அதை பெற்றுத்தர வேண்டியதுதானே. புதிதாக பொறுப்பேற்றுள்ள மத்திய அரசு நமக்கு மாநில அந்தஸ்து அளிக்கும். அதை நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் கோரிக்கைகளை நேரம் வரும்போது அரசு செய்து தரும் என்றார். புதுவை நகரம் மற்றும் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கட்சியினர் தங்களை பதிவு செய்தனர். புதுச்சேரி நகர் மாவட்ட பாஜக சார்பில் ஜேவிஆர் மஹாலில் நகர் மாவட்ட பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. நகர மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் செல்வம் தலைமை தாங்கினார். நகர மாவட்ட தலைவர் கோபி முன்னிலை வகித்தார். வரவேற்பு நகர மாவட்ட பொதுச் செயலாளர் மூர்த்தி, சிறப்புரை எம் விஸ்வேஸ்வரன், சாமிநாதன், வேல்முருகன், பிரபு, கிருஷ்ணகாந்தன். நகர மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதியில் 25,000 பாஜக உறுப்பினர் சேர்க்கை சேர்ப்பது முடிவு செய்யப்பட்டது. மக்கள் கூடும் பொது இடங்கள், பஸ் நிலையம், பூங்கா, வணிக வளாகம், கல்லூரி மற்றும் அனைத்து தரப்பு மக்களிடம் மோடி சாதனை, நாட்டின் வளர்ச்சி, புதுச்சேரி முன்னேற்றம் அடைய பாஜக இணைக்கவும் SMS ஆன்லைன் மூலம் சேர்க்கை நடைபெற உள்ளது. பாஜக மாநில தலைவரை முதல் உறுப்பினராக சேர்த்து உறுப்பினர் ரசீது மாநில உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளரும் மாநில பொதுச் செயலாளர் வழங்கினார். நகர மாவட்ட நிர்வாகிகள் துரை கணேசன், BR கோவிந்தராஜ், மகேஷ், பத்மநாபன், பிரான்சிஸ், புகழேந்தி, வெற்றிவேல், மோகன்ராஜ், குப்பன், அசோகன், வைத்தியநாதன், பிரேம், செல்வராஜ், அற்புதராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடத்தப்பட்ட கராத்தே பயிற்சி முகாமில் மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுவை மாநில கராத்தே சங்கம் மற்றும் ஜிப்மர் கராத்தே கிளப் சார்பில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஜிப்மர் சமுதாய கூடத்தில் நடந்த கராத்தே பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஜிப்மர் கராத்தே பயிற்சி பள்ளி சார்பில் சிறுநீரக பேராசிரியர் டாக்டர் துரைராஜ், கராத்தே சங்க செயலாளர் வளவன், ஜிப்மர் கராத்தே தலைமை பயிற்சியாளர் சென்சாய், சுப்பிரமணியன் கராத்தே பெல்ட் சான்றிதழ் வழங்கினார்கள். 30 மாணவ மாணவிகளுக்கும் பெல்ட் வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வ.உ. சிதம்பரனார் நினைவு தினம். முதல்வர், சபாநாயகர், புதிய நீதி கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. புதுவை எங்கும் அதிகாலையில் சரண கோஷம். 40 நாள் விரதத்தை துவக்கினர் பக்தர்கள். புதுவையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பொதுமக்களிடம் கருத்து கேட்பு. முக்கிய சந்திப்புகளில் நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.